உனக்கு இன்னமா யுபாயுன் அல்லாஹ், உம்மிடத்தில் பையத்து செய்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள். நீங்க சொன்ன ஆயத்தில் இருக்கு. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்கள் கைகளுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கைதான் இருந்தது, உங்க கை இல்ல. நானாக உறுதிமொழி எடுப்பாங்கறான். அப்ப நீங்க பண்ற ஆள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்தஸ்திலையும் அவருக்கு செய்யறது அல்லாஹ்ட்ட செய்யற அளவுக்கு உள்ள ஒரு அந்தஸ்து. அப்படி சொல்ல வரீங்க, இறை தூதராக பாக்குறீங்களா? அது வழங்கணும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்தஸ்து வேற. இதுல அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம். அந்தஸ்துக்காக அல்லாஹ் கொடுத்த கிரேட வந்து அடுத்தால் தனக்குள்ளே எடுத்துக்கிற கூடாது. அவர்கள் இறை தூதரா இருக்கும்போது தூதருக்கு செய்யற உடன்படிக்கை அல்லாஹ்ட்ட செய்யற உடன்படிக்கை நல்லா எடுத்துக்கிட்டான். அதனால அதை கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது அவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க, கவர்மெண்ட் நடத்தினாங்க. கவர்மெண்ட் நடத்தும் போது படையிட்ட அனுமதி என்ன செய்யுங்க, தூதர் கொண்டாங்க வருது என்ன சொல்லுங்க, தூதர் கொள்ளும் போது திரும்பி வந்தாங்க, போர் செய்யலையே, அம்புக்கு கண்டுக்கலாம் போகல, அனுப்புன தூதரை கொண்டு வந்தாங்கன்னு வழங்கி வருது. அவர் திரும்பி சலாமத்தை வந்துட்டாரு, யுத்தம் நடக்கல. யுத்தத்தை ஆசைப்பட்டலாம் போல, தூதரை கொள்ளக்கூடாதுன்னு உலகம் பூரா 20 நூற்றாண்டா கடைபிடிக்க வருது உலகம் முழுசும். அதை மீறிட்டாங்க என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட விஷயம். அது இரண்டாவது உள்ள பதில். அதுக்கப்புறம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ரகசிய மீட்டிங் நடக்கலையா, அர்க்கம் மீட்டிங் நடக்கலையான்னு கேட்டாங்க. ரகசிய மீட்டிங் நடந்துச்சு. என்ன ரகசிய மீட்டிங் நடந்துச்சு? ரகசிய மீட்டிங் நடந்துச்சு. இப்பவும் நடத்தலாம். எப்ப நடத்தலாம்? இஸ்லாத்தையே சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது இஸ்லாத்தை சொல்லுவதற்கு. எதுக்கு ரகசிய மீட்டிங் நடத்தல? அட்டாக்கு பண்ணுவதற்கு நடத்தல, தொழுகிறதுக்கு நடத்தினாங்க. தொழுக முடியாதுங்க. இங்க உனக்கு தொழுக முடியும். தொழுக முடியுமா? எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு மேல போட்டு பேச முடியும். சவுதியில கூட கொண்டு போறான் பேசல. சவுதியில மேல போட்டு பேச அனுமதி கிடையாது. இந்த நாட்டில் உனக்கு என்ன அனுமதி இருக்குன்னு கேட்டா சவுதியில கிடையாது, துபாயில கிடையாது. மீட்டிங் வச்சு பேச அனுமதி இருக்காங்களா? தொலைச்சு கூட உள்ளோடு போட்டுருவாங்க 6 மாசம் மீட்டிங் பேசினால. சவுதி நிலைமை இது. உனக்கு இங்க என்ன குறை? தொழுகிற, பள்ளிவாச கட்டுற, நோன்பு வைக்கிற, தக்காத்து கொடுக்கிற, அதெல்லாம் விடு. இஸ்லாம் இனியமா இருக்குன்னு அவங்களுக்கு இப்படி சொல்ற, அது டிவியில வேற ஒளிபரப்புற, உங்க எவனும் தடுக்க முடியாது. அதான் இங்க. அப்ப இது மாதிரி உள்ள நிலையில கொண்டு போய்கிட்டு நீங்க அர்க்கம் காலத்தை ஒப்புறீங்களா? அர்க்கம் வீட்டுல எதுக்கு போனாங்க? சொல்ல போர் செய்யறதுக்கு ட்ரெயினிங் போனாங்களா? அட்டாக் பண்றது எப்படி பிளான் பண்றது போனாங்களா? எதுக்கு போனாங்க? சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, நோம்பு விட மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் காட்ட விட மாட்டேங்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையை வளர்க்கிறதுக்காக வந்து ரகசியமா இது பண்ணாங்க. கொஞ்ச நாள் சின்ன ஒரு சக்தி வர வரைக்கும். அதுக்கப்புறம் போய் காதோட சொல்லி அதிகம் ஆரம்பிச்சுட்டாங்க. இது கொஞ்சம் ரொம்ப குறைவான ஆரம்ப கட்டத்தில் விரைவிட்டு என்று 4 பேர் 5 பேர் இருந்தாங்களே, அப்ப ஒரு 15-20 வந்த பிறகெல்லாம் கூட நடக்கல. போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 10-20 பேர் வந்த பிறகுலாம் கிடையாது, திருப்பி அடி வாங்கிட்டு வந்தாங்க. 2-3 பேர் இருக்கும் அப்படி செஞ்சாங்க. உண்மை. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக பகிஷ்காரம் செஞ்சு அக்கபாங்கிற அந்த கணவாய் பக்கம் ஒதுக்கி, ஷேக் அபீ தாலிப்ங்கிற கணவாயில கொண்டு ஒதுக்கி அவங்களோட யாரும் கொடுக்க வச்சுக்கிறோட வாங்கணும் பேச்சு வச்சுக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் மதீனாவில இருந்து சில சகோதரர்கள் வந்து ரசூலுல்லாஹ் சந்திக்கணும்னு சொன்னா சந்திக்க கொண்டு வருவாங்க, சந்திச்சாலே கொள்வான். அப்படியான ஒரு நேரத்தில் தனியா வந்து சந்திக்க சொல்லி இந்த மாதிரி நான் இறைக்கு இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் கரெக்டான மார்க்கம், நான் போய் சொல்லல என்று அந்த மக்களும் எடுத்து சொன்னாங்க. நீங்க சொல்ல கரெக்ட், நாங்க ஏற்றுக்கிறோம், நாங்க எந்த ஊருக்கு பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லி இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர உங்க ஊருக்கு பேர் அனுப்பிவீங்க, உங்க 4 பேர் தலை எடுக்கணும் என்று ரகசிய உடன்படிக்கை எடுக்கல. என்ன எடுத்தாங்க? நீங்க போய் சும்மா நடத்துங்க. இவர் தலைமையில அஸ்ஸாத் இப்னு ஜுராராங்கிற சஹாபி தலைமையில ஜும்மா நடத்திக்கிறீங்க, தொழுகை நடத்துங்க, மக்களுக்கு நடக்குங்க, அடித்தளம் போடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இது மேலப்பட்டு கிழமை ரகசியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது ரகசியமா பண்ணாங்கன்னு சொல்றீங்களோ அது மேலப்பட்டு சொல்றேன், வேற ஆட்டும் சொல்றேன், நெஞ்சில கட்டுங்கிறேன், எடுத்து சொல்லுங்கிறேன், மேலப்பட்டு சில கூப்பிடுங்கிறேன், பிரச்சனை போடுங்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம்ல பேசுறாங்க, மேலப்பட்டு பேசுறாங்க. இப்ப செஞ்சாங்க, இதை வழங்கணும். அதனால ரகசியம் உண்டு. எப்ப உண்டு? இந்தியாவில் இப்படி சட்டம் போட்டாங்கன்னு வைங்க, எவனும் தள்ளி வரக்கூடாது. இஸ்லாம் சொல்லுங்க கொண்டுவிடும். அப்ப ரகசியமா தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இருக்குது. இஸ்லாத்தை சொல்வதற்கே தடை வருமானால், முஸ்லீம் என்ற இனங்காட்டவே தடை வருமானால் ரகசியமாகத்தான் சொல்ல வேண்டும். அதுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடி இது நடந்தால் உண்டு. இந்த 20ஆம் நூற்றாண்டு ஜனநாயக நாட்டில் வந்து உலகமெல்லாம் ஜெனீவா ஒப்பந்தத்தில் வந்த பிறகு அப்படிலாம் தடுக்க முடியாது. இந்தியாவே நமக்கு தடுக்க முடியாது. உலகமெல்லாம் வேற ஒரு அக்ரிமெண்ட்ல வந்துட்டு இருக்கு. உலக நாடுகள்லாம் தலையிடக்கூடிய நிலையில அந்த காலம் திரும்புறாங்க. நாங்க தெரிஞ்சுக்கணும். திரும்பினா அப்ப நமக்கு உண்மை இருக்கு. அப்படி செய்யுங்க, இஸ்லாத்துக்கு சொல்றது செய்யுங்க. இந்த வேலைக்கு செய்யல, இந்திய வேலைக்கு செய்யல. இஸ்லாத்தை உறுதியை நீங்க இதெல்லாம் ஆட்டாத, இது கட்சிக்க இதுக்குள்ள நீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கலக்கணமா கொடுக்குது.
நீ பண்றதெல்லாம் என்ன, நீ மறுபடி பண்ணிக்க, நீ பத்திரமே கும்பிட்டுக்க, நீ என்ன பண்ணிக்க என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் வந்து ரசனை பண்ணல. இதெல்லாம் செய்ய எப்படி தொழுவதுன்னு சொல்லிக் கொடுக்கறதான் பண்ணாங்க. ஒளிக்கிறதுக்கு பண்றாங்க. அதனால அழகாக சுத்தமாவா பெண்கள் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடாது என்பதற்கு சூரத்து அன்னூர் 36-37 வசனங்களை காரணம் காட்டுகிறார்களோ இது சரிதானா, விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது சூரத்து நூறுல என்ன 36 வசனம் என்ன இருக்கு, முன்னாத்தியா அந்த வசனத்துல என்ன அவங்களுக்கு காயண்டே இல்ல, ஆடைகளை ஒழுங்கா அணிஞ்சிக்கிற சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க தவிர அதுல. சரி, இப்ப வந்து குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை விளங்குவது உங்களை விட, என்னை விட, சஹாபாக்களை விட, இமாம்களை விட அதை கொண்டு வந்த ரசூல் தான் நல்லா வழங்குவாங்க. உங்களுக்கு விளங்குறது எனக்கு விளங்குறதை விட அது யாரு அல்லாஹ்வுடைய வேதம் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் நல்லா விளங்கும். அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க, சஹீஹுல் புகாரி தமிழ்ல வந்திருக்கு, முதல் வால்யூம் எடுங்க, அதுல தொழுகைகளை பார்த்துட்டு போங்க, பெருநாள் தொழுகை இருக்கும், அதுல முதல் வால்யூம் எடுத்தீங்க என்று சொன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க பெருநாள் தொழுகை வந்து திடலில் நடத்துவார்கள், பள்ளியில் நடத்த மாட்டாங்க. ஏன் நடத்த மாட்டாங்க என்று கேட்டா, பள்ளியில வந்து மாதவிடாயி அந்த தூய்மையற்றவர்கள் வர முடியாது, பெண்கள் எல்லா பெண்களும் வரணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க கேட்டா, பெருநாள் தொழுகையை முஸல்லான்னு ஒரு திடல் இருந்துச்சு, மஸ்ஜித் நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அதெல்லாம் மஸ்ஜித் சேர்த்துட்டாங்க. வெறுமனே ஒரு கோயில் திடல் இருந்தது, அந்த திடல்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை நடத்துவாங்க, பள்ளியில் நடத்தவும் இல்லை. அப்ப சொன்னாங்க, நீங்கள் பெண்களும், கன்னி பெண்களும், விதவை பெண்களும், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் பள்ளி வரணும். மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் தொழுகை நேரத்தில் மட்டும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், மற்றபடி பிரச்சாரம் பயான சொற்பொழிவு நடக்கும் இல்லையா, அதில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும், எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள் என்று சொல்லி புகாரில, முஸ்லிம்ல எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிற சில ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ், எந்த நூலையும் பார்க்கிற ஹதீஸ்கள் இருக்கும். இதை வந்து கித்தாபு பேரே சொல்ல வேணாம், ஹதீஸ் கித்தாபுன்னு ஒன்று கொண்டு வந்து அவர் எந்த கித்தாபுல இருக்கும், அது ஒரு விடாக்குள்ள இருக்கும், திரும்ப வந்து அதை எடுத்து காட்டுவேன், பைபிள் கொண்டு பைபிள் காட்டுவேன், தாரகத்தில் கொண்டு எந்த கித்தாபு ஹதீஸ்னு கொண்டு வருவீங்களோ அத்தனையும் காட்டப்படக்கூடிய ஹதீஸ் ஒரு ஹதீஸ். அப்படியான ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டாங்க வருது. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, முழு ஆடை எல்லா பெண்களுக்கும் இருக்காது, அப்ப ஆடை பட்டு பாரு கோரிக்கை பேசிட்டு இருப்பாங்க, அம்மா வெளியே போய் பிள்ளை வந்து குறைந்த ஆடையோட வீட்டுல இருக்கிறது, பிள்ளை வெளியே போனா அம்மா போட்டுக்கிட்டு போகுது, நிறைய ஆடைகள் இருக்காது. அப்ப ஆடை இல்லாத, முழு ஆடை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னே கேள்வி கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சகோதரி பக்கத்து வீட்டுக்காரு கொடுத்து உதவணும், இல்லாட்டாலும் இரவல் வாங்கி போட்டு வாங்குறாங்க. இரவலே வேளாண் ஒரு வெறுக்கத்தக்கதா கருதுற ஒரு மார்க்கத்துல இரவெல்லாம் வேளாண் ரசூலுல்லாஹ் இதுக்கு வாங்கி போட்டு சட்டையிலே அர்த்தம் வாங்கி போட்டு வாங்குறாங்க. ஒரு குறுக்கா இல்லையா, ரெண்டு குறுக்கா வச்சுக்கிற பொண்ணு வாங்கி போட்டு வா என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜில்பாப் இல்லாவிட்டால் என்ன செய்து கேட்கும்போது இருக்கிற கொடுத்து வரட்டும், வாங்கிட்டு போட்டு வரட்டும்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒன்றை கூடாது எந்த ஜமாத்தில் சொல்வாரு சொன்னார்னா அவர் அல்லாஹ் மாட்டுவார். இவ்வளவு மக்களுடைய தொழுகையை பாழாக்கி நாசமாக்கின நன்மையும் சேர்த்துக் கொண்டிருப்பார். அவருடைய தாமட்டு வராது. இவ்வளவு பெண்களும் தொழிலால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு இவருடைய நன்மை இருந்து பறிச்சு இருந்தார். ஊர் மக்கள் இருந்தாங்களா, அப்ப ஊர் மக்கள் சுமக்க போறாங்க. யாரு ஏத்தாங்களோ ஜமாத் தலைவர் அதுக்கான நன்மையை பெறுவாரு, ஊர் மக்கள் வந்து அதுக்கான பாவத்தை சுமக்க போறாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை காட்டும்போது தயவு செய்து இருக்காங்க, எங்களோட சண்டைக்குவாங்க, வேற யாரோட சண்டைக்கு போங்க, கமாலோட சண்டைக்கு போங்க, வேற யாரோட மோதிக்கிறீங்க, ரசூல் அந்த தயவுசமா அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் தயவுசமா குர்ஆன்ல ஹதீஸை காட்டிட்டாங்கன்னு சொன்னா அட போட உனக்காக கேட்கற ரசூலா கேட்கறேன்னு சொல்லுங்க, எங்களுக்காக கேட்க வேணாம், உனக்காக கேட்கல உங்களுக்கு மத்தெல்லாம் கேட்க மாட்டோம், ஹதீஸை காட்டி விட்ட அதுக்காக கேட்கிறோம் என்றாவது நீங்க முடிவுக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வை சண்டை ஆக்காதீங்க, அப்புறமே மறுமையில எல்லாம் தொலைஞ்சு போயிடும், அவ்வளவு நாசமா போயிடும். அதான் அதுக்குள்ள போயிடும். அதாவது விடலாக்குடியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்ந்து விடலாக்குடி விளையாட்டுக் கழகம் என்ற பெயரில் உடற்பயிற்சி நடத்துகிறோம். இதை சில அதிகாரிகள் தீவிரவாத பயிற்சி நடப்பதாக கூறி இடையூறு தருகிறார்கள், இவருக்கு பாதுகாப்பு தர முடியுமா என்று கேட்கிறாங்க. நான் அதிகாரிகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது இவங்களுக்கு சொல்ற பாதுகாப்புக்கு 2 வருவோம். இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக செய்யற விஷயங்களை வந்து நீங்க தடுக்கும் பொழுதுதான் கள்ளத்தனமான செய்யற வேலைகளை ஈடுபடுறாங்க சில அதிகாரிகள் விளங்கி தரணும். இதெல்லாம் வெளிப்படையா செய்யாது விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? அப்போ கள்ளத்தனமா செய்வாங்க, கள்ளத்தனமா செய்யும்போது என்ன செய்யலாம் தெரியாது, என்ன வேணாலும் ஈடுபடுவாங்க. அதிகாரிகள் வந்து பகிரங்கமா போட்டுக்கிட்டு சாகாண்டு கம்பு வச்சுட்டு ஊர்வலம் போறாங்க,
இந்தியா முழுக்க நடக்குது, அனுமதி இருக்கிறது. அது எந்த சட்டமும் போட்டு தடுக்க முடியல. இன்னொரு சமுதாயம் இருக்கிற பகுதியில் ஊர்வலமா போறாங்க, அவங்களுடைய வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு. இது அப்படிலாம் போகும். அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி தங்களை ஆரோக்கியத்தை நடத்துறாங்கன்னு சொன்னா சட்டத்தில் தயவு இடம் இல்லை. தேவையில்லாம் ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னா இவங்க தள்ளுறாங்க. இவங்க காரணம் அதிகார வர்க்கமும் சரியான முறையில் அணுகக்கூடிய நேரத்தில் தீர்வு அளிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், தப்பான வழிக்கு போகவே மாட்டான். கரெக்டா போறாங்க. இது வெளிப்படையா தெரியுது. என்ன இருக்கு பாத்துருப்பாங்க. உள்ள இருந்தா என்ன இருக்கு, அதுக்குள்ள உடற்பயிற்சி செய்யக்கூடிய கருவி தான் இருக்கும். நல்லா பார்த்துட்டு ரைடு கொண்டு போங்க. அது உங்களுக்கு அனுமதி சோதனை கொண்டு போங்க. துப்பாக்கி பயிற்சி நடத்துறோம், வெடி கொண்டு போய் பார்த்துருப்பாங்க. மாசம் கூட வாங்க. இது உங்களுடைய கடமை இருக்கு. இதுவரையும் நீங்க டோட்டலா தடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன பண்றாங்க, தடுக்கப்பட்டவன் பத்தியா உனக்கு செய்ய முடிஞ்சா இதுதான் நான் சொல்லி தர்றேன். இந்த மாதிரியா வரும். தயவு செய்து அதிகாரிகள் இதுகள் தேவை ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க தூண்டி விட்டு போக மாட்டாங்க சமுதாயத்தை. இவங்க சமுதாயத்தை அழிக்கிறது நாங்க வரல. அதனால யாபத்தில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு யார் இடையூறு தர்றாங்களோ வெதத்தோடு உங்களுக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா நாங்க மேல வரைக்கும் போய் செய்யும். சட்டங்களில போக்குவரத்து கூட நான் பிரகடனம் செய்ய முடியாது. இவங்க செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னு சொன்னா யார் அப்படி செய்யறாங்க என்று டீட்டெயில்ஸோட எழுதுனீங்கன்னா நாங்க மேல வரைக்கும் சொல்லி அதற்கான எழுதி விடுவோம். அவ்வளவுதான். கொடுங்க. அபிஷேகம் வாங்க முடியுங்க. மதுரை எப்படி இல்லைங்க, தர்மபுரி வாங்கி நடத்துறீங்களா? ஒரு இடத்துல இல்லையில மதுரை அமெரிக்காவில் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. மதுரையில் இருக்கும்போது இருக்கிறாங்க. அணுக வேண்டிய முறையில் பொருட்கள் எப்படி அணுகணும்னு சொல்றோம். என்னென்ன பொருள்கள் வச்சுக்கிறதெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். அந்த மாதிரி வேறமா அருவாகத்திலும் தேவையில்லை. உடற்பயிற்சி செய்வதற்குரிய என்னையானுங்க நீங்க எனக்கு உணவு நாட்டுக்கப்பட்டானுங்க. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆகிடக்கூடாது. அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்கில இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பில் இருந்து